மச்சி, டேய் மச்சி, இப்போ என்னடா பண்ணலாம்? தெரிலடா. ஒன்று இனிமே கரெக்டாக பண்ணுறேன். பிடிச்சிட்டான். இந்த முட்டா பயிர்களுக்குள்ள கையெல்லாம் வலிக்குமா வலிக்காதோ தெரியல. அந்த பையன் நல்லா விளையாடுறல. அப்படி இல்லை, நீங்கள் தான் ஹீரோ. மாஸ் காட்டுவீங்க. ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் உனக்கு என்னப்பா நீ ராசா மாதிரி இருப்ப. உனக்கு என்னப்பா அப்படியா? உனக்கு என்னப்பா நீ ராசா மாதிரி இருப்ப. எங்களுக்கு அப்படியா? இவன் ஏன்டா மூஞ்சி எதுலேயே விட்ட மாதிரியே வரான்? என்னமோ சரி, ரைட்டு. ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? சும்மாதாயா. நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? இல்லைம்மா, இனிமேல் தான். அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறேம்மா. துறைக்கு எத்தனை அரியர் இருக்கு இப்போ? அது 3 அரியர்மா. வர வர மாமியா கழுத போல ஆனாராம். கழுத தெரிஞ்சு கட்டரம் பாணிச்சான். அப்படி போயிட்டு இருக்கிற என்ன? அம்மா இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இந்த டைம் எப்படியாவது கிளியர் பண்ணிடுறேம்மா. இததான் போன தடவை சொன்னேன். கொஞ்சமாச்சும் படி. எப்ப பாரு போனே நோண்டிட்டு. இல்லைம்மா, இந்த தடவை கண்டிப்பாக எப்படியாச்சும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம்மா. அப்பா கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேம்மா. என்ன சொன்னாரு? திட்டுனாருங்கம்மா. சரி, என்னமோ சொல்ற. கிளியர் பண்ணா சந்தோஷம்தான். சரிம்மா. அப்புறம் என்ன, அவ்வளவுதானே? வைக்கட்டா? சரிம்மா. டாட்டா. இப்படியே வராது. என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. எது நாகார்ஜுனாவா?
டேய் என்னடா ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, அரியர்ஸ் ஃபீஸ் கட்டணும். 2500 பணம் வச்சுருந்தேன்டா, காணோம்டா. தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீ எங்கேயாச்சும் பார்த்த? இல்லைடா மச்சி, நான் எதுவும் பார்க்கலையே. டேய் டேய் அசோக்கு, டேய் இங்கே பாடுறா. டேய் மயிர் எந்திரா. என்னடா பாத்தியா? என்னது? என் அரியர் பணம்டா. இவ்வளோ நேரம் கதையா சொல்லுங்கிறேன். டேய் டேய் என் அரியர் பணம்டா, பாத்தியா இல்லையா? அது என்னடா வந்து போயின்ட்டு இருக்கிற, எனக்கு புரியல. அது டேய் ஏய் அவன் இந்த இழுக்கும் போதே தெரியல அவன் தானே. நான் இவன் காசில் தான் சரக்கு அடிச்சிருக்கு போல. நான் அரியருக்கு வச்சிருந்த காசு கொஞ்சோண்டு காசு தான் வச்சுருந்தேன். இப்போ சல்லி காசு கூட இல்லை, பொத்தி பொத்தி சேர்த்து வச்சுது. அதில் போய் கஷ்டத்துருக்கான் பாரு. உன்கிட்ட காசு இருக்குமாடா? இல்லைடா மச்சி, ஐவி போனதுலேயே எல்லா காசும் செலவாயிடுச்சு. மறுபடியும் வீட்டில் கிட்ட செருப்பாக அடிப்பாங்க. மாப்பிள்ள பசங்கிட்டு இருக்குமாடா? ஒருத்தங்கிட்டையும் இல்லைடா, ஐவி போனதுலேயே சரக்கு அது இதுன்னு எல்லாம் செலவு பண்ணிட்டானுங்க. நீ வேணா ஏன் உன் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது? எது இவங்க கிட்ட தானே? ஆமாம் ஆமாம். கிஷோர், யூ ஆர் த ஒஸ்ட் இன் த கிளாஸ். கிஷோர் ஏன் இன்னும் அரியர்ஸ் கிளியர் பண்ணல? கிஷோர் ஏன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? கிஷோர் ஏன் இன்னும் செமினார் எடுக்கல? எதுக்கெடுத்தாலும் கிஷோர் 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 கிஷோர், எல்லாத்துக்கும் கிஷோர்ரா. இப்போ இப்படி இவங்ககிட்ட பேசி பேசி கலாய்ச்சி இவங்க கூட சண்டை ஆயிடுச்சு. இப்போ இவங்ககிட்டயே போய் காசு நின்னா என்னென்ன பண்ணுவானுங்களோ தெரிலடா. ஸோ சேட். எல்லாம் இந்த நாயால் தான். இந்த நாய் முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கூடிக்கா. என்னடா மச்சி, நம்ம அப்படியாடா பழகிருக்கோம். பேசி பேசி விரியாத கொலகான்ல புத்திட்டு இரு. ஏன்னா அதெல்லாம் ஒரு மேட்ராடா, பார்த்துக்கலாம். எது இதெல்லாம் ஒரு மேட்டரா? டேய் டேய் மச்சான், டேய் வேணாண்டா விட்றா. கூட்டு காசு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபீஸ் கட்டினா 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தான். எட்ரா கையா, எவன் காசா இருந்தா எனக்கு என்னடா சொன்ன? டேய் மச்சி ஏன்டா? விட்றா சாவு. ஐயோ டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் ரத்தம்டா. என்னடா சொல்ற? ரத்தமா? டேய் மச்சான், டேய் எந்திரா மச்சான். மச்சான் டேய் மச்சான், எந்திரா. டேய் எந்திரா மச்சான். எந்திரா. டேய் மச்சான், எந்திரா மச்சான். டேய் மச்சான், எந்திரா. டேய் எந்திரா. டேய் மச்சான். டேய் மச்சான் செத்துட்டான்டா. ஐயோ டேய் மச்சான், எந்திரா. டேய் எந்திரா மச்சான். சதுருக்கு மாட்டான். டேய் எந்திரா. டேய் டேய் மச்சான், டேய் ஐயோ டேய் மச்சான். சகோதரன் போல இருந்தவனை சாவு
சிரித்த முகம் கொண்டவன் சினம் கூட காட்டாதவன் நண்பனே நான் நினைத்தவன் மறப்பது காலம் தான் தெரியாம செய்த பாவம் எரிகிறது என் உள்ளம் சகோதரன் போல இருந்தவரை சாவுக்குள் தள்ளினேன் மன்னிப்பது யார் அந்த இரவு நேராவா நான் மச்சி, டேய் மச்சி, இப்போ என்னடா பண்ணலாம்? தெரிலடா. அதான் ஒன்று, இனிமே கரெக்டாக பண்ணுறேன். டேய் மச்சான், யாரோ கதை தட்டுறாங்கடா. என்னடா பண்ணுது? வாடா 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 வாடா. மச்சான், ரூம் ஃபுல்லாக நல்லா தப்பிச்சிட்டேன்டா. போய் கதை தரடா. டேய் தூங்கிடா. ஹேய் தோறாடா, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க ரூமில்? ஏய் விட்டுட்டு சாப்பிட்றதானே தெரியும்டா. என்ன தொலைச்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறேன். என்னடா ஒன்றுமே இல்லை. என்னடா பிரச்சனை உனக்கு? அடேங்கப்பா, சார்ஜர் எடுக்க வந்தேன்டா. என்ன கவுச்சியோடு அடிக்குது? என்னடா ஏதோ வித்தியாசமாக ஸ்மெல் அடிக்குது. அது ஒன்றும் இல்லைடா, ரூம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் ஒரு ஸ்மெல்லு. என்னமோ சரியில்லை. ரூமை க்ளீன் பண்ணிட்டு தூங்கடா. லூசு பயலுங்க நாத்தத்துலேயே தூங்கிட்டு இருக்காங்க. டேய் டோரை க்ளோஸ் பண்ணுறேன். டேய் கையில் இருக்கிற ரத்தத்தை தொடரா ஃபஸ்ட்டு. டேய் நிறுத்து. என்ன லெட்ரு இது? கொடு. என்ன அசோக் பேர் போட்டிருக்கு? டேய் மாப்பிள்ள மச்சான், 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்கடா. என்னால் முடியலடா. எனக்கு வாழவே பிடிக்கலடா. எனக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை. காலேஜில் சேர்ந்து இத்தனை வருஷத்தில் ஒரு ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணலான்னா, இது எல்லாத்துக்கும் மேலே நான் உயிராக நினச்சி லவ் பண்ண பொண்ணு அதாண்டா மச்சான் என் ஆள்.
எனக்கு பிடிக்கலன்னு ஈஸியாக தூக்கி போட்டுட்டு போயிட்டாடா. என் லைஃபே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுடா மச்சி. இதுக்கு மேலே நான் ஏன்டா உயிரோடு இருக்கணும், ஏன்டா வாழணும்? நான் போகிறேன்டா மச்சி உங்களை விட்டு. மச்சி என்னை மன்னிச்சிட்றா. என்னடா போட்டிருக்கு? அவனை நம்ம கொள்ளலடா, அவன் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறான். என்னடா சொல்கிற? கொடு. டேய் ஆமாடா, சூசைட் அட்டன் தான்டா பண்ணியிருக்கான். அதனால தான் அவன் வாயில் நுர வந்துச்சா? மச்சான், இதுக்கு மேலே இவனை இங்கே வச்சிருக்குது சேஃப் இல்லைடா. அதான்டா நானும் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ என்னடா பண்ணலாம்? இவன் ஆல்ரெடி விஷம் குடிச்சிருக்கான். ஸோ நல்லா கேட்டுக்க, விஷம் குடிச்சிருக்கான்ல, இப்போ அப்படியே தூக்கிட்டு போய் மொட்டை மலை பரலேருந்து தள்ளி விட்டுலாம். சூசைட் மாதிரி கணக்கு காட்டிடலாம். போலீஸ் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நல்லா கேட்டுக்க, மொட்டை மலை பரலேருந்து தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் சரியாக வருமாடா? சரியாக வரும். அதுக்கு நான் சொல்கிற மட்டும் செய். வா பார்த்து. மச்சான் ரத்தம்டா, பேசாமல் போலீஸ்கிட்டே சொல்லிடலாம்டா. நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய். கதவு திறப்போ. மச்சான் யாருன்னா வராங்களா போடுறாடி. உருட்டி விட்டுறலாம். சரிடா. டேய் இதெல்லாம் சரியாக வருமாடா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்டா. வா. ம் எனக்கு என்னவோ சரியாக படலடா. எனக்கு என்னமோ மாட்டிப்போன்னு தோணுது. நானே போலீஸ் கால் பண்ணிடுறேன். வேணாண்டா, வேணாம். நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய். இல்லைடா, எனக்கு என்னவோ தப்பாகவே தோணுது. நம்ம மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். நானே கால் பண்ணிடுறேன்டா. மாட்டின 2 பேரும் தானே மாட்டணும். நான் ஏன்டா மாட்டுறேன்? நீ தானே கொலை பண்ண. நான் கொலை பாரு. ஆல்ரெடி விஷம் குடிச்சிருந்தான்டா. நான் என்ன பண்ணுறது? அடிச்சோன்னு கீழே வந்து அதுக்கு நான் கொண்டு தருமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ சரியாக படல. லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், கால் பண்ணிவிடுவோம். அதான் சரியாக வரும். பாலாஜி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் ஆகாது. இல்லைடா, எனக்கு சரியாகவே படல. என்னடா சரியா படல? என்ன சரியா படல? இல்லைடா, நம்ம எப்படியும் மாட்டிப்போம். நானே கால் பண்ணுறேன். டேய் வேணாண்டா. டேய் சாப்பிடும். டேய்
கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு கொலையை பண்ணால் ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? அதான் உன்னையும் உன் ஃப்ரெண்டு கூடயே போ. இல்லைங்கய்யா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்கய்யா. ஆமாங்கய்யா, ஒருத்தர் ஸ்பாட் அவுட்டு, ஒருத்தர் அன்கான்சியஸா இருக்காங்கய்யா. ஆமாங்கய்யா, ஹாஸ்பிட்டலுக்கு தாங்கய்யா தூக்கிட்டு இருக்கோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஓகேங்கய்யா ஓகேங்க. கிஷோர் ஏன் அசோக்கை கொன்னான்? இப்படி கிஷோர் அசோக்கை கொல்ற அளவுக்கு அசோக் என்ன பண்ணான்? இதுக்கப்புறம் பாலாஜி, கிஷோர் இவங்க 2 பேரோட நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.